इस सुबह के समय में इस मॉर्निंग प्रेयर में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். जो कोई भी परमेश्वर की उपस्थिति को ढूंढते हैं वो प्राप्त करते हैं। யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைகிறார்கள். वचन यही कहता है, सुबह सुबह जो मुझे ढूंढता है वो प्राप्त करता है। அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. आज लोग इस मॉर्निंग प्रेयर में आए हुए हर एक के जिंदगी में परमेश्वर की कृपा को मैं बात कर रहा हूँ। இந்த காலை வேளையிலே தேவனை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபையை நான் பேசுகிறேன். प्रभु आपके जीवन में कभी किसी बलि वस्तु की कमी होने नहीं देगा। தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உங்களை பாதுகாப்பார், நிறைவேற்றுவார். आपकी जिंदगी को आपसे ज्यादा वो ध्यान देने वाला बाप है। உங்க வாழ்க்கையை குறித்து உங்களை விட அதிகமாய் அக்கறை பாராட்டுகிறவர் நம்முடைய தகப்பன். आप आपके बच्चों के ऊपर जितना प्यार रखे हैं, जितना उनकी बारे में आप सोच रहे हैं, उससे ज्यादा वो सोचता है। நம்ம பிள்ளைங்க மேல நம்ம வச்சிருக்கிற அக்கறை அன்பு அதை காட்டிலும் நம்முடைய தகப்பன் நம்மேல் வைத்திருக்கிறது பெரியது. सो कभी भी आपको है ना कमी होने नहीं देगा। ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் அவர் பார்த்துக் கொள்வார். बस आपके हृदय को आप संभालें। நீங்க உங்க இருதயத்தை மட்டும் பாதுகாத்துக்கணும். आपका हृदय को है ना बेकार विचार के अंदर छोड़ना। உங்களுடைய இருதயத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு விட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். आपका मन की विचार को परमेश्वर की उस कृपा के अंदर संभालने के लिए हर दिन अन्य भाषा में अधिक बात करें। உங்களுடைய இருதயத்தை தேவையில்லாத காரியத்துக்கு விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்காக அந்நிய பாஷையிலே அதிகமாக பேசுங்கள். अन्य भाषा में क्यों बात करना है? அந்நிய பாஷை ஏன் பேசணும்? अन्य भाषा में जब आप बात करते हैं, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது आपका जीवन बात कर रहा है। உங்க ஜீவன், உங்களுக்குள் இருக்கிறதான உயிர் அது பேசுகிறது. आपका जीवन के अंदर, आपका है ना प्राण के अंदर, आपका प्राण के अंदर ज़ोए जीवन का बीज छुपा हुआ है। உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு தேவரகமான ஜோயே, அந்த ஜீவன், அந்த வித்து அது மறைக்கப்பட்டிருக்கிறது. In your spirit, உங்க ஆவிக்குள்ள, जिसको हम कहते हैं जीवन शक्ति, जीवन जिससे आप जीवित रहते हैं। अभी शरीर में जिंदा रहने के लिए जीवन की जरूरत है ना। நீங்க உயிரோட இருக்கிறது ஒரு உயிர் சக்தி தேவைப்படுகிறதுல, उस जीवन के अंदर, அந்த ஜீவனுக்குள்ளாக, அந்த உயிருக்குள்ளாக, उस जीवन के अंदर, அந்த உயிருக்குள்ளாக ज़ोए जीवन का बीज छुपा हुआ है। தேவரகமான ஜோயே விதை அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. वो बीज जाग जाता है जब आप है ना प्रभु, जिस दिन पेंतिकोस्त के दिन में जब पवित्र आत्मा उनके ऊपर उतर आया, वो सब अन्य भाषा में बोलने लगे। उस दिन क्या हुआ? அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்படும் போது அவர்களுக்கு என்ன நடந்தது? उनके अंदर जो ज़ोए जीवन का बीज जाग गया था। அவங்களுக்குள்ள இருக்கிற இருந்ததான அந்த ஜோயே லைஃப், அந்த ஜீவன் அது விழிப்படைந்து விட்டது. The seed awakened हो चुका। அந்த வித்து அது அங்கே உயிர் பெற்றது.
सो सेम चीज जब आप अन्य भाषा में बात कर रहे हैं, அதே காரியம் நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது आपका जीवन बात कर रहा है. உங்களுக்குள்ளே இருக்கிறதான உயிர் அது பேசுகிறது, ஜீவன் பேசுகிறது. सो जीवन आपका मुंह को टेक ओवर करता है, आपका बॉडी को टेक ओवर करता है. அது உங்கள் நாவையும் உங்கள் சரீரத்தையும் அது ஆளுகை செய்து செயல்படுகிறது. अब आपका मन, आपका दिमाग जो है वो किसी काम की नहीं है. अब वो शांत होके बैठा हुआ है, वो कुछ ना कुछ सोच रहा है, मगर मुंह अपने आप से बात कर रहा है. किस कंट्रोल से बात कर रहा है? அது உங்க மைண்ட் உங்க மனம் அப்படியே ஆஃப் ஆயிருது. உங்க வாய் அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறது. எது 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 அதை பேச வைக்கிறது? ये जो शब्द आपके मुंह से निकल रहा है, क्या आप सोच सोच के थोड़ी बात कर रहे हैं? நீங்க உங்க வாயிலிருந்து வர வார்த்தை யோசிச்சு யோசிச்சா சொல்றீங்க. रिबा रिशा रहा, मैं क्या बोलूं अगले शब्द राय बो क्षेत्रा बहा, अगले क्या बोलूं, ऐसा थोड़ी सोच सोच के बात कर रहे हैं. நீங்க உங்க பேசும் பொழுது ரிபா ஹபா ஹிசா யோசிச்சு யோசிச்சா சொல்றீங்க. अगले शब्द में क्या बोलूं, क्या सोच के थोड़ी बोलते हैं. அடுத்தது நான் என்ன சொல்றது அப்படியா யோசிச்சு யோசிச்சா பேசுறீங்க ना. आपका दिमाग बिल्कुल ही बंद हो चुका है. உங்க மைண்ட் அது ஃபுல்லாவே அது ஸ்டாப் ஆயிரும். वो अब आपका जीवन जो आपके अंदर है ना, वो आपका मुंह को, आपका बॉडी को अपने कंट्रोल में लेता है. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி அது உங்களுடைய வாயையும் உங்கள் சரீரத்தையும் அப்படியே டேக் ஓவர் பண்ணுகிறது, ஆளுகை செய்கிறது. तब आपका मुंह जो है भाषा को बात करना शुरू करता है. அப்பொழுது உங்க வாயானது அது இந்த அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கிறது. सो अन्य भाषा में जब जितना ज्यादा आप बात करना शुरू करोगे, அந்நிய பாஷை எத்தனை அதிகமாக நீங்கள் பேசுவதற்கு ஆரம்பிப்பீர்களோ उतना ही ज्यादा आपका स्पिरिट, आपका जीवन, आपके बॉडी को राज्य करना शुरू करेगा. அத்தனை அதிகமாக உங்கள் ஆவி உங்களுடைய மனதையும் உங்களுடைய சரீரத்தையும் அது ஆளுகை செய்யும். जब आप अन्य भाषा बात करते हैं, நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது ऐसे रैंडमली आपके माइंड को है ना, शुरुआत में आपका माइंड इधर उधर घूमना शुरू करेगा. ஆரம்பத்துல உங்க மைண்ட் இங்கேயும் அங்கேயும் அது அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். आपका माइंड बोलेगा तुम ही बात कर रहे हो, ये कहां से निकला, तुम है ना ऐसे ही कुछ ना कुछ अपने मुंह से बड़बड़ा रहे हो. உங்க மைண்ட் சொல்லும் நீயா தான் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும். क्योंकि आपका माइंड है ना, हर एक बात को रीजन है ना, हर एक बात को लॉजिक चाहिए उसको. ஏனென்றால் உங்க மைண்டுக்கு எப்போதுமே ஒரு காரியத்தை எடுத்தா அதுக்கு காரணம் தேடும், அது லாஜிக் அறிவுல செயல்படும். उसको लॉजिकली उसको प्रूव होना है एक चीज. அதுக்கு ஒவ்வொரு காரியமும் அது நிரூபிக்கப்படணும், அது அறிவா பேசணும். तभी वो मानेगा हाँ ये चीज सही है, ये राइट वे में ये काम कर रहा है. அப்பதான் அது ஒத்துக்கும், ஓகே இது சரி அப்படின்னு ஒத்துக்கும். क्योंकि ये आपका जो मन है ना, ஏனென்றால் உங்க மனமானது इस दुनिया में आप जब से पैदा हुआ इस 5 इंद्रियों से जुड़ा हुआ है. ஏனென்றால் இந்த பூமியில நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஐம்புலன்களால தான் செயல்பட்டு இருக்கு. वो पूरे के पूरे आपका सर के बाल से लेके आपका पैर के नाखून तक आपका मन का एक एक वायरिंग आपका बॉडी के साथ ऐसे जुड़ा हुआ है ना, कोई उसको अलग कर ही नहीं सकता. ऐसे वो शरीर के साथ अपना संबंध बना के रखता है. இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க முடியிலிருந்து எடுத்து உங்க விரலுடைய நகம் வரையும் இந்த மனதோட ஒரு வயரிங் செய்யப்பட்டிருக்கு. அதுல இருந்து உங்களை பிரிக்கவே முடியாது. इतना ज्यादा ये दोनों है ना एक के साथ एक जुड़ा हुआ है. இது மனமும் உங்க சரீரமும் அது அப்படியே ஒன்றோடு ஒன்று அப்படியே கலந்து மெர்ஜ் ஆயிருக்கு. इसीलिए मन में जब आपको कुछ टेंशन होता है, मन में कोई बात आता है, அதனாலதான் உங்க மனசுல ஒரு டென்ஷனோ ஒரு கவலையோ வரும் பொழுது आपका बॉडी तुरंत उसकी रिएक्ट करता है. உங்க சரீரம் அதற்கு உடனே பிரதிபலிக்குது, ரியாக்ட் பண்ணுது. जब आपको आपके मन के अंदर
है ना, कोई दुख की बात आ गया, உங்க மனசுல ஒரு துக்கமான காரியம் வந்துருச்சுன்னா आपका बॉडी में आपका हार्ट बीट है ना बढ़ना शुरू हो जाता है। உங்க கவலை வந்ததுக்கு அப்புறம் உங்க ஹார்ட் பீட் வந்து பயங்கர வேகமா அடிக்க ஆரம்பிச்சிரும். उसके बाद आपका पेट गड़बड़ होना शुरू होता है। உங்க வயிறு கலக்க ஆரம்பிச்சிரும். आपके मन में कोई डर की बात अगर घुस गया, உங்க மனசுல ஒரு பயம் கலந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா, वो मन में अगर डर आया तो तुरंत बॉडी रिएक्ट करता है। உங்க மைண்ட்ல உங்க மனதுல பயம் வந்துருச்சுன்னா உடனடியாக சரீரம் அதற்கு ரியாக்ட் பண்ணுது. तुरंत आपका बॉडी में पसीना निकल रहा है, உங்க சரீரத்துல உடனே வேர்வை வந்துருது. श्वास है ना बढ़ना शुरू हो रहा உங்க है, சுவாசம் மேலையும் கீழையும் அப்படியே ஆடிட்டு இருக்கு. மூச்சு வாங்குது, ऊपर नीचे हो रहा है, மூச்சு வாங்கி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு. ओ आपका बॉडी इतना आपका मन के साथ जुड़ा पड़ा है, எத்தனை அதிகமாக உங்க சரீரமானது மனதோடு அது பயங்கரமா இணைக்கப்பட்டிருக்கிறது. इसीलिए अब ये क्या करता है, मन हर एक बात को बॉडी की हर एक 5 इंद्रियों से ही रिसीव करता है। உங்க மனமானது எல்லா காரியத்திலும் இந்த ஐம்புலன்களை வைத்துதான் அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது. सारे ज्ञान उसको कहां बचपन से कहां से मिला है, அது சின்ன வயசுல இருந்து அதுக்கு ஞானம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, ये जो है ना इस दुनिया ने जो ज्ञान दिया, जो पहचान दिया, उसी को मैं बना के जी रहा है। இந்த பூமியானது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்த நாலேஜ்லயும் இந்த உலகம் கொடுத்த புரிந்து கொள்ளுதல தான் அந்த அறிவு ஐடென்டிட்டி அடையாளத்தை வைத்துதான் நான் என்கிற அடையாளத்தை கொண்டுருச்சு. अब हम सब अब इंडियन हो गया, इसीलिए इंडियन कल्चर के अनुसार हमारा मैं बन गया। अभी நம்ம வந்து இந்தியால பிறந்ததுனால நான் இந்தியன் என்கிற அந்த கலாச்சாரத்தை நான் என்கிற அடையாளமாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறேன். अगर हमने एक है ना अमेज़न जंगल के अंदर अगर पैदा होते हैं ना, நம்ம ஒருவேளை அமேசான் காடுகள்ல பிறந்திருந்தோம்னா जंगल के बंदे बन जाते हैं, நம்ம வந்து காட்டுவாசியாக மாறி விடுவோம். हमारा मैं उस हिसाब से बन जाता था, நம்முடைய அடையாளம் அதுவாக மாறிவிடும். सो ये सारे है ना मन जो है हर एक बात को कहां से रिसीव करता है, இந்த எல்லா காரியத்தையும் மனமானது எங்க இருந்து அது பெற்றுக்கொள்கிறது. मन के अंदर एक मैं को इस दुनिया में जब हम आया, हमने कोई भी मैं लेके नहीं आया. இந்த பூமிக்கு வந்தப்ப நான் என்கிற எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தான் வந்தோம். इस दुनिया ने मिलके हमारे अंदर एक मैं को बना दिया. இந்த உலகம் சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை அதுவா கொடுத்துருச்சு. जब आप पैदा हुआ है, நீங்க பிறந்தப்ப आज मैं आपसे पूछ रहा हूँ आपका नाम क्या है, உங்க பேர் என்னன்னு நான் கேக்குறேன். अभी मैं पूछ रहा हूँ நான் இப்ப கேக்குறேன் आपका नाम क्या है, உங்க பேர் என்ன? आप बोलेंगे நீங்க சொல்லுவீங்க मैं राजू हूँ, நான் ராஜா, मैं जास्मिन हूँ, நான் ஜாஸ்மின், ऐसे आप बोलेंगे. அப்படி நீங்க உங்க பேரை சொல்வீங்க. जब आप पैदा हुआ, நீங்க பிறந்தப்ப जिस दिन आप पैदा हुआ, என்னைக்கு பிறந்தீங்களோ उस दिन आपको ही पता नहीं है உங்களுக்கே தெரியாது நீங்க யாருன்னு. मैं जैस्मिन हूँ, நான் ஜாஸ்மின் தான் உங்களுக்கே தெரியாது. मैं राजू हूँ, நான் ராஜின்னு உங்களுக்கு தெரியாது. आपको पता ही नहीं है உங்களுக்கு தெரியவே தெரியாது. वो मैं कौन है करके आपको ही पता नहीं है. நீங்க பிறந்தப்ப நீங்க யாருன்றதே உங்களுக்கு தெரியாது. इस दुनिया ने मिलके आपको एक नाम दिया, एक पहचान दिया, तुम यही है करके तुम्हारे ऊपर टप्पा भी लगा दिया. இந்த பூமி இப்ப நீங்க பிறந்த உடனே இந்த உலகம் சேர்ந்து நீ இதுதான், உன் பேர் இதுதான், நீ இப்படிப்பட்டவன் எல்லாம் சேர்ந்து ஒரு முத்திரைய உங்க மேல போட்டுறாங்க. तब हमारा मन जो है उस हिसाब से अब है ना मैं को है ना वो अपने अंदर बना दिया, अपने अंदर काम कर रहा है. அதுக்கப்புறம் அந்த நான் என்கிற அந்த அடையாளத்தை வைத்து அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. अभी இப்ப आपका मन जो है हर एक बात को बॉडी की इसी पहचान से रिसीव करके आदत हो गया बचपन से. மனதானது சின்ன வயசுல இருந்து ஒரு அடையாளத்தை வைத்துதான், ஒரு காரணத்தை எல்லாத்தையும் பாடியில இருந்து தான், சரீரத்தில இருந்து தான் வாங்குது. इस देखने वाली दुनिया से ले लिया, இந்த பார்க்கிற இந்த உலகத்தில இருந்து வாங்கிச்சு அது எல்லாத்தையும். सारे नॉलेज उसके अंदर जमा हो गया. अभी எல்லா அறிவும் அதுக்குள்ள இப்ப
ஃபுல்லா டவுன்லோடா இருக்கு. मैं वो अपना पहचान, मैं को इस दुनिया में जो जो चीज है, जो लोग है, उसके साथ अपने आइडेंटिटी को जोड़ के रखता है. நான் என்கிற அந்த அடையாளத்தை இந்த உலகத்தோடு இந்த மக்களோடு இணைத்து கொண்டது. परिवार के साथ अपना मैं, आपका मैं, आप कौन है? मैं इस परिवार से हूँ, मेरा बाप ये है, मेरा माँ ये है, मेरा भाई ये है, मेरे ये है, मेरा काम यही है, मैं यही जानता हूँ. ऐसा का अंदर एक मैं बन चुका है. நான் என்கிற அடையாளம், நான் யாரு, நான் இந்த குடும்பம், இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது எங்க அக்கா, இது எங்க தம்பி, இதான் என் வேலை, இந்த தொழிலை நான் பண்றேன். இந்த காரியத்தோடு மனமானது தன்னை அடையாளமாக்கி கொண்டது, அடையாளப்படுத்தி கொண்டது. अब आपका आइडेंटिटी पूरा यही बन गया. உங்க அடையாளம் முழுக்க முழுக்க இந்த பூமியில அப்படியே இணைக்கப்பட்டுருச்சு. अब आपके अंदर, இப்ப உங்களுக்குள்ள आप गॉस्पेल को सुन रहे हैं, இந்த சரியான சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். अब आपके अंदर एक और बीज के बारे में मैं बात कर रहा நான் हूँ. இந்த நாட்களிலே உங்களுக்குள் இருக்கிற இன்னொரு விதையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ये बीज जाग रहा है अभी. இது இப்பொழுது விழிப்படைந்து விடுகிறது. ये बीज जाग रहा है. இப்ப இது அது உயிர் பெற்று வருகிறது வெளியே. अब क्या हो रहा है? இப்ப என்ன நடக்கும்? जब आपका बीज एक्टिवेट होता है ना, இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விதையானது ஆக்டிவேட், அது விழிப்புணர்வு அடையும் பொழுது जीवन क्या करता है? அந்த ஜீவனானது आपका बॉडी के ऊपर है ना, आपका बॉडी को अपने कंट्रोल में टेक ओवर करता है. உங்க சரீரத்தை அது தன்னுடைய ஆளுகைக்கு எடுத்துக்கொள்கிறது. अब ये मन है ना, बीच में इतने दिन ये मन क्या करता था? मैं ही राजा हूँ, मैं ही इस बॉडी को चला रहा हूँ करके सोच के बैठा हुआ है. இவ்வளவு நாள் மனசுதான் நான் தான் இந்த சரீரத்தை நான் தான் ஆளுகை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. मैं ही राजा हूँ. நான் தான் இந்த முழு சரீரத்துக்கும் ராஜா. मन यही सोच के बैठा हुआ है, मैं ही इस बॉडी का राजा हूँ. இந்த சரீரத்துக்கு நான் தான் ராஜா என்று மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. अचानक अब क्या हुआ? திடீர்னு என்ன ஆச்சுன்னா, जीवन एक्टिवेट हुआ है. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது விழிப்புணர்வு அடைந்து விட்டார், உயிர் பெற்று விட்டது. The day you believe Jesus Christ, என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, यीशु मसीह को बिलीव करना मतलब ऐसे साधारण बिलीव अलग होता है. वो बिलीव के बारे में मैं बात नहीं कर रहा. நான் சாதாரணமா ஏற்றுக்கொள்றத பத்தி நான் பேசல. मैं ऑलरेडी विश्वास के बारे में 2 प्रचार बात करके रखा, वो वाला फेथ के बारे में मैं बात नहीं कर रहा हूँ. நான் ஏற்கனவே விசுவாசத்தை, 2 விதமான விசுவாசத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். आप जाके वो सारे प्रचार सुनो, तभी विश्वास के बारे में आपको पता चलेगा. அந்த செய்தியை முத கேட்டுட்டு அப்பதான் உங்களுக்கு அது புரியும். विश्वास, the true faith, உண்மையான விசுவாசம், the true faith, உண்மையான விசுவாசம் एक पावर, एक वाइब्रेशन को भेजता है. அது ஒரு பெரிய அதிர்வலைகளை அதை அனுப்புகிறது. कहाँ पे भेज रहा है? அது எங்க அனுப்புனா, सीधा आपका अंदर जो स्पिरिट की बीज है ना, उस बीज के अंदर एक वाइब्रेशन को भेजेगा. அது அந்த அதிர்வு அலைவுகள் உங்களுக்குள் இருக்கிறதான அந்த தேவனுடைய வித்துக்கு நேராக அந்த அலைகள் அனுப்பப்படும். Faith vibrates your seed. விசுவாசமான அந்த அதிர்வலைகள் உங்களுடைய விதைக்கு நேராக அனுப்பப்படுகிறது. Faith is a vibration. விசுவாசம் ஒரு அதிர்வலைகளா இருக்குது. Everything that you believe, हर एक चीज जो आप विश्वास करते हैं, विश्वास आपका विश्वास बनता है. உங்களுக்குள்ள எதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசமா அது மாறுதோ, that creates a vibration in the air and also within you. அது ஒரு அதிர்வலைகளா இந்த காற்றுல அது அதிர்வலைகளா உருவாகி காற்றுலயும் உருவாகும், உங்களுக்கு உள்ளேயும் உருவாகும்.
ये बाहर हवा में भी वो वाइब्रेशन बार प्रकट होगा. இந்த அதிர்வலைகள் காற்றுல வெளியவும் அது உருவாகும், உங்களுக்குள்ளேயும் அது உருவாகும். दोनों साइड वो वाइब्रेशन क्रिएट करेगा. அந்த அதிர்வலைகள் ரெண்டு பக்கமும் அது செயல்பட ஆரம்பிக்கும். It goes from out of you and also within you. அது வெளியில இருந்தும் அது செயல்படும், வெளியிலயும் போகும், அது உங்க உள்ள இருந்தும் போகும், உள்நோக்கி போகும். It goes within the deep places of you. உங்களுக்குள்ள போகும், within deep places, ஆழங்களுக்குள் போகும். वो जब अंदर जाएगा, அது உங்களுக்குள்ள போகும் பொழுது it goes and frequency, आपका जो बीज है ना, जिस बीज के बारे में मैं इन दिनों में बात कर रहा हूँ, நான் இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறதான விதை இருக்கிறதுல்ல, उसको जाके அதுகிட்ட போய் उसको जगा देगा, அங்க போய் அதை எழுப்பி விடும். इसीलिए यूहन्ना अध्याय 1 में लिखा है, அதனாலதான் யோவான் 1வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது, जो कोई भी उसको विश्वास करता है, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ उनको அவர்களுக்கு उनका पुत्र होने का अधिकार देता है. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கொடுத்தார். वचन में लिखा है ना, 1:12 पढ़े. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். अगले वचन भी पढ़े. அவர்கள் இரத்தத்தினாலாவது, ना तो लघु से, மாம்ச சித்தத்தினாலாவது, ना शरीर की इच्छा से, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, पुरुष की इच्छा से பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். The seed of God activate होता है. தேவனாலே, தேவனுடைய வித்து அது செயல்பட ஆரம்பிக்கிறது. मन की वाइब्रेशंस, மனதில் ஏற்படும் அதிர்வலைகள், मन की वाइब्रेशन, மனதின் அதிர்வலைகள், अगर वो सही रीति से अगर आपका विश्वास बिल्ट हुआ तो ये हो पाएगा. हर किसी को नहीं होएगा. எல்லாருக்கும் இது நடைபெறாது. சரியான வகையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அது உள்ள நடக்கக்கூடிய காரியம். पुत्र होने के, पुत्र बनने का एक्टिवेशन अलग होता है. चंगाई की विश्वास, पैसा की विश्वास अलग होता है. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிற அதிகாரம் அது வேறு. ஏதோ ஒரு சுகத்தை பெற்று, ஏதோ ஒரு காரிய ஆசீர்வாதத்தை பெற்று காசுக்காக விசுவாசிக்கிறது வேறு. Don't bring that faith into this realm. அந்த விசுவாசத்தை கொண்டுட்டு இந்த மண்டலத்துக்கு வராதீங்க. This realm is totally different. இந்த மண்டலம் மிகவும் வித்தியாசமானது. This vibration is, it's going to raise a seed within you. இந்த அதிர்வலைகள் தேவனுடைய புத்திரர்களை எழுப்பக்கூடிய வல்லமையை காட்டுகிறது. कितने लोगों को बातें समझ आ रहा है? इतने பேருக்கு நான் பேசுகிறது தெளிவாகிறது. जब आपका जीवन राज्य करना शुरू करता है, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, फर्स्ट वो अपना जो राज्य को आपका बॉडी में प्रकट करेगा. முதலாவது அதனுடைய ஆளுகையை உங்கள் சரீரத்தில் தான் காட்டும். That's where your body is started speaking the unknown languages, the unknown things of God. அதனாலதான் நீங்கள் அறியாத பாஷையை, நீங்கள் அறியாத தேவனுடைய ரகசியத்தை அது வெளிப்படுத்துகிறது. Your spirit राज्य करता है. आप ये मत सोचो राज्य करना पे हमारे लोगों को ना अभी तक ट्रूथ ही पूरे पता ही नहीं जा रहा है. इनको इतने जल्दी है ना पृथ्वी को राज्य करना है. ராஜ்யம் என்று சொன்னால நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். உடனே நம்ம பூமியை ஆளுகை செய்யணும்னு நினைச்சுக்கிறோம். முதல்ல உங்க சரீரம், உங்க ஜீவன் உங்கள் சரீரத்தின் மீது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். First your spirit, your Zoe life will take over your body and start moving and start speaking.
முதலாவதாக உங்களுக்குள் இருக்கிற ஆவி உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்து அது பேச ஆரம்பிக்கும் அந்நிய பாஷை. Different languages, deep things of God को बात करना शुरू करेगा. வித்தியாசமான பாஷைகளை பேசும், தேவனுடைய ரகசியங்களை பேசும். ये पूरे प्रपंच में है ना, आप ये पूरे प्रपंच के अंदर एक वाइब्रेशन, एक लैंग्वेज चल रहा है, एक लैंग्वेज इज गोइंग ऑन. இந்த முழு பிரபஞ்சத்திலும் ஒரு மொழி போய்கிட்டு இருக்கு. ठीक है, बहुत ही डीप में जाना नहीं है. वो आपके अंदर से है ना, आपका जीवन आपका बॉडी को पहले राज्य करता है, राज्यकर्ता को पहला दिखाता है, आपका मुंह को अपनी कंट्रोल में ले रहा है. உங்களுடைய ஆவி உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்வதற்குடைய அடையாளம் உங்களுடைய வாய் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கும். Because in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That language, that word is not Tamil, not English, not Hindi, not அந்த வார்த்தை வெறும் அது தமிழ் இல்ல, அது இங்கிலீஷ் இல்ல, அது ஹிந்தி கிடையாது. That is a different language that is beyond the human race, that is beyond your understanding. அந்த பாஷை மனிதர்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. जो language हम बात कर रहे हैं, ये 5 senses की languages है. நம்ம பேசுற பாஷை இந்த ஐம்புலன்களோட இணைக்கப்பட்டதான ஒரு காரியம். मनुष्य की ज्ञान, मनुष्य अपने दिमाग की बातों को एक दूसरे से समझाने के लिए man created these languages. மனுஷன் அவன் மனசுல இருக்கிறத மத்தவங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்காக மனுஷன் உருவாக்கிய மொழிதான் இந்த நம்ம பேசுறதான பாஷைகள். Different languages हम बाइबल में भी पढ़ रहे हैं, நம்ம பைபிள்லயும் படிக்கிறோம். एक जगह में एक different language आ गया था, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு பாஷை கொண்டிருக்கிறது. और वो जो टावर बनाया था ना, बाबेल கோபுரம், वहां पे परमेश्वर और उनकी लैंग्वेजेस को, और है ना, वहां भी टंग सी तो बात किए हैं, அங்கே अन्य भाषा தான் பேசினாங்க. मुंह में अन्य भाषा ही तो निकल आया, क्योंकि उन्हीं को पता नहीं है, जो भाषा उनके मुंह से निकल आ गया फिर उनको समझने भी लग गया उसकी भाषा, सो वो भाषा जो है फिर उनकी भाषा बन गया. அங்க பாபேல் கோபுரத்துக்கிட்டையும் அங்க பாருங்க நீங்க, அவனுக்கே தெரியாத பாஷை அவன் பேச ஆரம்பிச்சான் திடுதுப்புன்னு. அவனுக்கே புரியல என்ன பாஷைடா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு, இல்லையா? திடுதுப்புன்னு அவன் லாங்குவேஜ் பேசினா அது ஒருத்தனுக்கு மட்டும் புரியுது. பார்த்தா, டேய் நான் பேசுறது உனக்கு புரியுதா? புரியுது, மண்டையில புரியுது. உனக்கு புரியுதா? எனக்கும் புரியுது. அப்ப நம்ம எல்லாம் தமிழ், இப்ப நீ உனக்கு இந்தியா, சரி நீ எல்லாம் ஹிந்திக்காரன் போ, ஒன்னா அப்படியே போயிட்டாங்க எல்லாம் அவன் வேலையை பார்த்து. இதான் பாபேல் கோபுரத்துக்கிட்ட நடந்தது. உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்க வேற ரகம். आपके अंदर एक बहुत बड़ा झरना, एक बहुत बड़ा नदी बह रहा है, आपको आपके बारे में पता नहीं है. कितने लोगों को बातें समझ आ गया? इतने பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் தெளிவாகிறது. अन्य भाषा जितना ज्यादा बात करोगे, अन्य भाषा எத்தனை அதிகமாக நீங்கள் பேசுவீர்களோ, जीवन बॉडी के ऊपर कंट्रोल देने का समय आप ज्यादा दे रहे हैं. आप उसको बात ही नहीं कर रहे हैं, माइंड ही चल रहा है, माइंड ही चल रहा है, माइंड ही चल रहा है. எத்தனை அதிகம் माइंड में ये जियोगे, எத்தனை அதிகமாக பேசுகிறீர்களோ அத்தனை அதிகமாக உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் உங்கள் சரீரத்தை அதிகமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. इसी को बाइबल कहता है, जो कोई भी जिसको भी आत्मा की चलाई चलते हैं वही परमेश्वर का पुत्र है. எவர்களை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்க. ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணது பாருங்க.
ஆவியில இருந்து பாடி டேக் ஓவர் ஆகி பாடி இங்க அந்த வேலைகளை தானாவே செய்யுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கே புரியாது இவங்களுக்கு ஏன் இப்ப போன் பண்ணீங்கன்னு, உங்களுக்கே புரியாது இவங்க வீட்டுக்கு ஏன் போனீங்கன்னு, உங்களுக்கே தெரியாது இவங்களுக்கு ஏன் இப்ப பணம் போடுறீங்கன்னு, உங்களுக்கே புரியாது இது எப்படி நடக்குதுன்னு. ஆனா நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அது லாஜிக்கா இருக்காது. ஆனா உங்க பாடியில இருந்து நடக்கும் அந்த வேலை. அப்ப தெரிஞ்சுக்கங்க, உங்க ஆவி உங்க பாடியை எடுத்து அதுவே நடத்த ஆரம்பிச்சிருச்சு. எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அந்நிய பாஷையை அதிகமாய் பேசும் போதுதான் இந்த காரியங்கள் உங்க மனது அடங்கும், மனம் அடங்கும். இல்லைன்னா மனம் அடங்காது. மனம் எண்ணங்களின் அலைகளை கொண்டு வந்து போட்டு அது உங்களை பாடப்படுத்தும். புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் எ நைஸ் டே. வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல். Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.